வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாம்பூர் ஸ்டிச். எப்பயும் போல் A1 மம்தா பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுக்கே போடணும். ஃபில்லிங் பண்ணுறது சுற்றி இப்படியே வந்து திருப்பி அப்படியே கீழே வரணும். அந்த மாதிரி பண்ணுறது தான் ஃபில்லிங் பண்ணுறது. இது ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறது தான் தாம்பூர் ஸ்டிச்சு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் கோல்டு ஜரி தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக செயின் போடுறேன். ரொம்ப பெருசாக போடாதீங்க. அதே மாதிரி நம்ம வாட்டர் ஃபில்லிங் மாதிரி குட்டி குட்டியாகவும் போட வேணாம். கொஞ்சம் மீடியமான சைஸில் அப்படியே போட்டே வாங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி பக்கத்துலேயே வரணும். அந்த ஷார்ப்னஸ் வந்தப்போ அப்படியே அங்கே போட்டுட்டு அந்த எட்ஜு வந்து நம்ம ஷார்ப் கொடுப்போம் பார்த்திங்களா, ஒரு குட்டி ஸ்டிச் போடுவோம்ல, போட்டுட்டு அப்படியே திருப்பி ரிவர்ஸ்லேயே திருப்பிடணும். அந்த இடத்துல இருந்தே நம்ம லாக்லாம் எதுவும் போடக்கூடாது. அப்படியே ரிவர்ஸில் அந்த போட்ட செயினை ஒட்டி அடுத்த செயின். நம்ம ஃபேஸுக்கெலாம் ஃபில்லிங் கொடுக்கணும், இல்லை ஒரு பெட்டலுக்கு ஃபில்லிங் கொடுக்கணும், பீகாக்குக்கு ஃபில்லிங் கொடுக்கணும். எந்த ஃபில்லிங் எந்த இடத்துலனாலும் இந்த ஸ்டிச் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நார்மல் செயின் தான். செயினவே நம்ம நெருக்கி போடுறோம். செயினுக்கும் அடுத்த செயினுக்கும் கேப் இல்லாத மாதிரி போடணும். நம்ம நெக்குக்கு போடுவோம் பார்த்திங்களா, ரவுண்டாக அப்படியே ஒரு 2 லைன் போடுவோம்ல, அந்த மாதிரி இது ஃபுல்லாக போட போகிறோம். என்ன டிசைன் வருதோ அந்த டிசைனில் அப்படியே நம்ம போடணும். போட்டால் தான் அழகாக இருக்கும். மேலேயும் கீழேயும் நம்ம போடுறத விட அந்த ஷேப்லேயே போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ஃபேஸ்னால் அந்த நோஸுக்குனா நோஸ் மாதிரியே போடணும், ஐப்ரோஸ்னால் ஐப்ரோஸ் மாதிரியே போடணும், அந்த மாதிரி லிப்புங்கன்னா லிப் ஷேப்லேயே போடணும். அந்த மாதிரி போடுறப்ப அந்த ஷேப் நமக்கு அப்படியே அக்யூரேட்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்க்கு நல்ல யூஸ் ஆகிற ஸ்டிச்சு. திருப்பி போட்டு பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி அந்த மாங்காய் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த ஷேப்புக்கும் போட்டு பாருங்கள். ஃப்ளவரோட பெட்டலுக்கு போட்டு பாருங்கள். கர்வ்ஸ்லலாம் அழகாக பக்கத்தில் போடுங்க. போட நல்லா ஃபில்லிங் நல்லா வந்துடும். நெருக்கமாக போடுங்க. அந்த குத்துற ஸ்டிச் வந்து கொஞ்சம் உள்ளே கூடி குத்துங்க. நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் உள்ளே நேராக போட்டோம்னா கேப் தெரியும். சரியா? கொஞ்சம் உள்ளே விட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கேப் இல்லாமல் வரும். அடியில் என்ன மெட்டீரியல் இருக்கோ அது வெளியே தெரியக்கூடாது. இப்போ நான் பிளாக் கலரில் போடுறேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிளாக்கே தெரியக்கூடாது. ஒயிட்னா ஒயிட், எந்த கலரோ அது தெரியவே கூடாது. அதான் இந்த ஸ்டிச் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்றதுக்கு அர்த்தம். அதே மாதிரி ஷேப்பும் மாற்றிடக்கூடாது. பாருங்கள், ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ கொஞ்சம் முடிகிற மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு. எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள். அதே ஷேப்லேயே அப்படியே நான் கொண்டு வந்திருக்கேன். திலகம் ஷேப் மாற்றாமல் அப்படியே போட்டிருக்கேன். ரவுண்டுனா ரவுண்ட் ஷேப்லேயே போடுங்க, ஸ்கொயர்னால் ஸ்கொயர்லேயே போடுங்க. ஃபில்லிங்க்கு நம்ம பட்டன் ஹோல் யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் இனிமேல் கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஒன்று உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என் சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ தான் வித்தின் 1 மந்தில் நீங்கள் நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மந்தில் இந்த 1 மந்தில் உங்களால் போட முடியலைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ நான் முடிக்க போகிறேன். அங்கே பாருங்களேன், அந்த ஸ்டிச்சு நடுவுலே அப்படியே குட்டியாக வந்து அப்படியே அதை சுற்றியே அங்கேயே நம்ம லாக் போட்டு இதை முடிச்சுக்கணும். இன்னும் ஃபில்லிங்க்கு நிறைய இருக்குங்க. ஃப்ளாட் லோடிங் இருக்குது. இனி அடுத்தடுத்த இதில் நான் அதையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் மெதுவாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். சரியா? இப்போ ஃபுல்லாக முடிச்சிருச்சு. இதுக்கு நம்ம வந்து அவுட்லைன் எதுனாலும் கொடுத்துக்கலாம். என்ன ஏதாவது கலரில் கொடுத்துக்கலாம், பீட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் லாக் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், அவுட்லைனும் கொடுத்துட்டேன். நான் 3mm பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது ஒவ்வொரு பீடாக நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டிசைன் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். இது நீங்கள் நல்லா பெருசாக எதுனாலும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா?
ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் லாக் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப் அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா? திலகம் ஷேப்பு. அவ்வளோதாங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.